வணக்கம். நான் நாகராசா வர்ணவசிங்கம். இன்றைக்கு இந்த கரவேலை நிப்பாட்டுற சம்பந்தமாக, கரவேலை நிப்பாட்டுன்னா கரவேலை டிராக்டர் மீன்ஸ் போட்டு இழுக்கிறது தடை செய்யப்பட்டது சம்பந்தமாக தென்னிலங்கை மீனவர்கள், அடுத்த இந்தியாவில் வடமராட்சி கிழக்கு, முல்லைத்தீவு அந்த சைடு மீனவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சத்தியாகிரக போராட்டம் செய்து இன்றைக்கு ஜனாதிபதி அவர்களை சந்திச்சிருக்கிறார். சந்தித்து ஜனாதிபதி அவர்கள் அந்த கரவேலை சம்மாட்டிமாரோட உரையாடும் போது கடல் வளத்தை பாதிக்கிறது, கடல் வளத்தை பாதிக்காமல் தொழில் செய்யணும், பாதிக்கிறது சம்பந்தமான முறையை தொழில் சொன்னால் அது கஷ்டமாக அப்படின்னு சொல்லி அவைக்குள்ள ஒரு நல்ல தீர்வு கொடுக்காமல் அப்படி இப்படி கரைச்சி ஒரு சின்ன முடிவு ஒன்றை சொல்லியிருக்கிறார். அந்த முடிவுகள் வந்து வெளியில் வர இல்லை. அது சம்பந்தமாக அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உண்மையின்படி கரவேலை வந்து பாரம்பரிய தொழில். கரவேலை வந்து டிராக்டர்லேயோ வீன்ஸில் போட்டு இழுக்கிறேன்னு சொன்னால் இப்போ வந்து மனித வேலை கொண்டு அது செய்யல. அதுதான் எங்களுக்கும் தெரியும். அந்த வெயிலில் அந்த மணலில் மனித வேலை கொண்டு செய்யலாது. அடுத்தது வந்து கரவேலை வந்து அடி நிலத்தை வருகிற இல்லை. கரவேலை வந்து அடி நிலத்தை வரைகி கொண்டு வந்து அதில் தொழித்து அது வார இல்லை. அந்த நிலமட்டத்தோட கரவேலை வரும். ஆனால் கரவேலை வந்து தூரங்கள் கூட இழுக்கிறதால நீங்கள் தூரங்களை குறுக்கி இப்போ 50 கம்பாமெண்டா 25 கம்பாத்துக்கு மேலே வளைக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்தை கொடுத்து காலப்போக்கில் நீங்கள் இப்போ இது செய்தோடைய காலப்போக்கில் அதை நிப்பாட்டணும்னு சொல்லி அப்படி ஒரு தீர்வை கொடுக்கலாம். அது இனிமேல் என்ன முடிவோ என்னடா ஜனாதிபதி வேலையில் போராடவில்லை. அது ஜனாதிபதி மன்றத்தில் கடத்தொழில் அமைச்சர் வேறு இருந்தவர், அவை எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் இன்றைக்கு உண்மையாக கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா, அடுத்த இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சர் மாதிரி இருந்தவர்கள் டிராக்டரை விட இன்றைக்கு இழுவமடி தொழில் நிலத்தை வந்து 1.5 அடி 1 அடி 1.5 அடி சேர்த்த கிளறித்தான் இன்றைக்கு அதுக்கு இருக்கிற ரால் நண்டு அட்டை சங்குகள் எல்லாத்தையும் பொறுக்கி எடுக்கிற அதில் வர மெஜ் எல்லாத்தையும் கடலில் கொட்டி போட்டு வருகிறேன். தூள் மீன்கள், குஞ்சு மீன்கள், அடுத்த காளானுகள், பவளக்கொடி எல்லாத்தையும் கடலில் கொட்டி போட்டு வருகிறேன். இப்போ இன்றைக்கு வந்து எங்க கடலை மோசமான முறையில் அழிக்கிறது வந்து ட்ரோலர் இழுவமடி தான். இழுவமடி தான் இன்றைக்கு முற்று முழுதாக இந்த கடல் வளர்த்தி அழிச்சு கொண்டு இருக்கு. இல்லாட்டி ஒரு காலத்தில் நாங்கள் தொழில் செய்யல. இன்றைக்கு 83ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு முதல் வந்து ஒவ்வொரு காலாளர்கள் நிற்கும், ஒரு பெரிய மரம்கள் மாதிரி பெரிய இணர்கள் மாதிரி அந்த காலாளில் எங்கிட்ட வேலை தட்டுப்பட்டாலே அதில் எஞ்சான மீன்கள் வரும். ஆனால் அப்படியாக வந்த காலாளர்கள் இன்றைக்கு கடலில் எங்கேயுமே இல்லை. ஏனென்றால் ட்ரோலர்காரர் இப்படி 1.5 அடி 2 அடி தூரத்துக்கு உள்ள கிண்டி சேர்த்த கிண்டி வலிச்சு அள்ளிக்கொண்டே கொட்டினால் இன்றைக்கு இந்த கடல் வளம் எப்படி பெருகும். இன்றைக்கு கடலில் வந்து காளான்கள் புல்லு பூண்டுகள் இருந்தால் தான் இன்றைக்கு கடல் வளம் பெருகி நாங்கள் கடலில் வந்து மீன் உற்பத்தி ஆகி மீன் பெருக்க பெறும். இன்றைக்கு நாங்கள் யுத்தத்துக்கு முதல் வடமாகாணத்தில் இருந்து நாங்கள் வந்து அரைக்கரவாசி 50 விதமான மீன்களை ஏற்றுமதி செய்தது. மீன் பிடிக்கலாம் இருந்து நாங்கள். இப்போ நீங்கள் இன்றைக்கு நாங்கள் மீன் பிடிக்கலாம் இன்றைக்கு அந்நிய நாட்டை நீங்கள் மீன் இறக்குமதி செய்கிறீர்கள். அப்போ முதல் வந்து தடை செய்ய வேண்டியது. இன்றைக்கு நீங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு மற்ற மாநிலம் அறிவிக்கப்பட்டது. ஒரு மற்ற மாநிலம் அறிவிக்கப்பட்ட தடை என்று சொன்ன தொழிலை அதை நிப்பாட்டாமல் நீங்கள் டிராக்டரை நிப்பாட்டுறீர்கள். உண்மையின்படி எங்களுக்கு 100க்கு 100 டிராக்டரால் பாதிப்புன்னு சொல்லலாம். அது நாங்கள் வந்து அவைகள் தூரத்தை குறைச்சி அவைய தொழில் செய்ய அனுமதிக்கலாமே தவிர உண்மையின்படி எங்களோட கடல் வளத்தை முற்றுமுதாக நாசமாகி கொண்டிருக்கிறது இன்றைக்கு வந்து ட்ரோலர். இதை வந்து நேரா நிறுவனம் ஆய்வு செய்தான். டிராக்டரை வந்து உண்மையின்படி வளர்ச்சி அளிக்குது, இந்த டிராக்டர் தொழில் மீன் தொழிலாளர் வளர்ச்சி அளிக்குதுன்னு சொல்லி நேரா நிறுவனம் ஆய்வு செய்து அது தடை செய்யணும்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு ஏன் இந்த ட்ரோலரை இந்த நேரா நிறுவனம் இன்றைக்கு அதுக்கு சொல்ல இல்லை. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு அரசியலும் மாற ஒவ்வொரு அரசியல் கட்சி இந்த சொல்ல கேட்டுக்கொண்டு தான் இந்த நேரா நிறுவனம் செய்யுது. உண்மையின்படி முற்று முழுதாக கடலை அழித்து நாசம் இந்த பவளப்பாறையிலிருந்து பவளக்குடியிலிருந்து காளான்களை எல்லாத்தையும் அழிக்கிறது வந்து உள்ளூர் இழுவப்படகு. உள்ளூர் இழுவப்படகு இந்திய இழுவப்படகு, உள்ளூர் இழுவப்படகு. அப்போ எங்களுக்கு உள்ளூர் இழுவப்படகு வந்து நாங்கள் நிப்பாடு. இன்றைக்கு நான் தொழிச்சு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு வந்து பல்வட்டத்துறை இழுவமணி தொழில் ட்ரோலர் வந்து ஒரு 3/4 கிலோமீட்டரும் இல்லை, 3/4 கிலோமீட்டர் கரையால் வந்து மடியை தள்ளி இழுத்துக்கொண்டு போகிறான். அப்போ இப்படி தொழில் செய்தால் மற்றவன் தொழில் செய்யலாது. கடல் வளம் முட்டா கிடக்கிற எல்லாத்தையும் அழிச்சு கொண்டே இருக்கிறாங்க. அப்போ இது ஏன் தடை செய்யலை? இது என்ன காரணத்துக்கு தடை செய்யலை? அப்போ இதுகளால் எங்களுக்கு முற்று முழுதாக 100க்கு 100 சந்தேகம் எழுவது. உண்மையின்படி இவையிட்ட கையூட்டுகள் வேண்டிக் கொண்டு நீங்கள் விட்டுற பேர் தான் எங்களுக்கு சந்தேகம் வருது. இன்றைக்கு மன்னாரில் அந்த தொழில் தடை இந்த தொழில் தடை என்று சொல்லி அங்கே நீதியலுவலத்துறை உதவி பணிப்பாளர் அறிவிக்கிறார் என்று சொன்னால் அங்கே ட்ரோலரை பற்றி அறிவிக்கலை. ஆனால் சுருக்கு வரி அறிவித்து கேட்டாயினை பற்றி அறிவிக்கிறார். அந்த தொழில் தடை இந்த தொழில் தடைன்னு சொல்கிறார். ஆனால் யாழ் மாவட்டத்தில் இன்னும் எங்களது நீதியலுவலத்துறை உதவி பணிப்பாளர் இன்னும் துறக்க இல்லை. நாங்கள் வந்து அதை சொல்கிறோம். இன்றைக்கு உண்மையின்படி தடை செய்ய வேண்டிய தொழில் எல்லாத்தையும் தடை செய்தால் தான் நாங்கள் ஒரு 20 வருஷத்தில் நாங்கள் உண்மையின்படி உழைக்கலாம். எங்களோட சந்தடி வாழும். இப்போ இன்றைக்கு நாங்களே இவ்வளோ கஷ்டப்படுறோம்னு சொன்னால் எங்களோட சந்தடி என்னென்று வாழ போகுது. இப்போவே எங்களோட பிள்ளைகள் எல்லாம் இப்படியே இவ்வளோ பேர் இன்றைக்கு அந்த கூலி வயரிங் வேலைக்கு, கட்டு வேலைக்கு, வேறு வேலைக்கு இன்றைக்கு எல்லாருமே போக வலிக்கிட்டாங்க. ஏன்னா கடலில் ஒன்றும் இல்லை.
அப்படியே கடலை நாசம் செய்து கொண்டிருக்கிற தொழிலை நீங்கள் நிப்பாட்டாமல் டிராக்டரை நிப்பாட்டிங்க. டிராக்டர் வந்து வர்த்தமானியில் அறிவிக்கவும் இல்லை. 2012ஆம் ஆண்டு தான் பதிவு செய்யப்பட்டது. அப்போ வர்த்தமானியில் அறிவிக்கவும் இல்லை இது தடை, டிராக்டர் மீன்ஸ் வந்து தடை என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு தடை செய்ய வேண்டிய தொழிலை விட்டுட்டு தடை செய்ய முடியும் அது டிராக்டரை தடை செய்யுது. தயவு செய்து உண்மையின்படி கௌரவ ஜனாதிபதி அனுர் குமார சிறகையும் களத்துறை அமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்வது உடனடியாக முதல் வந்து நீங்கள் தடை செய்யப்பட்டது இழுவாமணி சோழர் உட்பட நீங்கள் 16 தொழிலையும் தடை செய்வீர்களா இருந்தால் நாங்கள் பழைய காலம் மாதிரி உங்களுக்கு மீன் பிடிச்சி எல்லாத்தையும் செய்யலாம். தயவு செய்து முதல் அதை செய்யுங்க. இன்றைக்கு கடலில் லைட்டு விடுறாங்க, கார் பற்றி லொரி பற்றி லொரிகளுக்கு கொடுக்குற பட்டிகளை கொண்டு போட்டுக்கு ஏற்றி விலை வழியை வயர் விட்டு கொண்டே வயரில் லைட்டை பூட்டி பெரிய கடலில் பார்த்தால் திருவிழாவை விட பெரிய மோசமாக இருக்குது கடலில். அப்படியாக இன்றைக்கு கடலில் எங்கே போய் பார்த்தாலும் லைட்டு. அப்போ இப்படியே போனால் எங்கட கடல் வளம் எப்படி போக போகுது? அப்போ இதுகள் எல்லாத்துக்கும் எங்கட நீர்வளத்துறை தான் பதில் சொல்லணும். அதே போல் இனிமேல் தயவு செய்து வெளி மாவட்டக்காரருக்கு எந்த ஒரு மாவட்டக்காரருக்கு என்ன தொழில் என்றாலும் சரி ஒருத்தருக்கு நீங்கள் தயவு செய்து அனுமதி வழங்க வேண்டாம். உண்மையின்படி இன்றைக்கு அட்டை தொழில் என்றாலும் சரி என்ன தொழில் என்றாலும் சரி வெளி மாவட்டத்தில் வரது தயவு செய்து அனுமதியை வழங்காமல் இந்த தடை செய்யப்பட்ட டோலர் சுருக்கு வேலை உட்பட தடை செய்யப்பட்ட தொழில் அத்தனை நீங்கள் தடை செய்து விடுவேலாக இருந்தால் உண்மையின்படி நாங்கள் நிம்மதியாகவும் எங்களது வருங்கால சந்தடி வாழ்றதுக்கு உரிய வழியாக இருக்கும். எங்களோட கடல் வளம் பெருகும். கடல் வளம் பெருகினால் மீன் வளம் பெருகும். நாங்கள் சந்தோஷமாக தொழில் செய்து உழைப்போம். ஆனால் உண்மையின்படி கௌரவ ஜனாதிபதியோடு இந்த கவனத்தில் எடுத்து கடற்தொழில் அமைச்சரின் கவனத்தில் எடுத்து உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.